Hi students, this is Mahalakshmi. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம் மெத்தடில் இல்லாமல் ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ 6/11 5/9 which is greater. நம்ம எல்சிஎம் மெத்தட் 11 and 9 வந்து அன்லைக் டினாமினேட்டர். எல்சிஎம் மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 9s are 54. 11 5s are 55, right? So which is greater? 55. Yes. So 5/9 is the greatest fraction. Then second sum, 10 4s are 40. 13 3s are 39. Which is greater? 40. Yes. So 10/13 is the greater fraction. And cross multiply this 120 and this one is 108. Which is greater? Yes, this one. 10/12 is the greater fraction. Then 5 4s are 20, 3 7s are 21, which is greater? Yes, 21. So 3/4 is the greatest fraction. And then 5 12s are 60, 7 7s are 49, which is greater? Yes, 60. So 5/7 is the greatest fraction. And the last one, 3 9s are 27, 4 8s are 32, which is greater? Yes, 32. So 4/9 is the greatest fraction. ஸோ இதே சம்ஸை எல்சிஎம் மெத்தட்லையும் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 5/7 7/12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 2 7s are 14, 84 வருதா? ஸோ இங்கேயே நமக்கு எல்சிஎம் 84 தான் வரும். தென் செகண்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 12s are 60, 7 7s are 49. நவ் த டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது, நியூமரேட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா விச் இஸ் கிரேட்டர்? திஸ் ஒன். 60 49 60. ஸோ அப்படி தான் இந்த ரூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எல்சி மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பட் ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி போடும்போது சீக்கிரமாக எக்ஸாமில் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.